வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறேங்க. ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் மூலம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் தனுசு ராசியில் தனுசு லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் 242 டிகிரியில் தாங்க ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி, அதாவது முதலாவது ராசியான மேச ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது மேச ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கேது பகவானுடைய நட்சத்திரமான அசுவினி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சுக்ரு பகவானுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி மேசராசி. இந்த மேசராசிக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அப்போ செவ்வாய் பகவானோட அதிபதியில் பிறந்தவங்களுக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்மளுடைய ராசிக்கு எந்த கோயிலுக்கு போனால் நல்லது அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக ரொம்ப நல்லது. அப்படி பார்த்திங்கன்னா மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப தனி சிறப்புங்க. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த உடைய ஏப்ரல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றது பார்த்திங்கன்னா, மேச ராசிக்கும் விருச்சக ராசிக்கும் இந்த 2 ராசிக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் தானுங்க. அப்போ அந்த செவ்வாய் பகவானுடைய ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவதுன்றது இப்போ வந்து பார்க்கும்போது குரு வந்து இப்போ உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறார். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரகம் வந்து ஒரு ஜென்மத்தில் உட்காரும்போது அந்த கிரகம் கண்டிப்பாக வேலை செய்யாது. அது எந்த கிரகமாக இருக்கட்டும். இப்போ குரு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நவகிரகங்களையே ராஜான்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு வந்து இப்போ உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறாரு. அப்போ ஜென்மத்தில் இருக்கும்போது பொதுவாக பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்மத்தில் வந்த கிரகம் செருப்பல் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. இது நீ ஏன் சொல்கிற அப்படின்னா, ஒரு கிரகம் ஜென்மத்தில் வந்து உட்காரும்போது நம்ம என்ன தான் முயற்சி எடுத்தாலும் அந்த கிரகம் கண்டிப்பாக அங்கே வேலை செய்யாது. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ வரக்கூடிய மே மாதம், அதாவது இந்த ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம் 2ஆம் தேதி என்ன பண்ணுறாருன்னா மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அப்போ அது வரைக்குமே குரு பகவான் உங்கள் ராசியில் தான் கண்டிப்பாக இருப்பார். அப்போ குரு வந்து மேசத்தில் இருக்கும்போது, அதாவது 1ஆம் இடத்துல இருக்கும்போது என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணினா கூட, அதாவது உங்கள் சுயஜாதகம் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பலன் கொடுக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ பொது பலன் நம்ம சொல்லும்போது என்ன பண்ணுறோம், ராசியை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம். ஆனால் அதே ஒருத்தருடைய ஜாதகம் பார்த்து நம்ம சொல்லும்போது லக்னத்தை அடிப்படையாக வச்சு சொல்கிறோம். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம், லக்னம்ன்றது உயிர், ராசின்னு சொல்லக்கூடியது உடல், நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது சொல்லு. அப்போ ஒரு மனிதனுக்கு என்ன முக்கியம், உடம்புக்கு உயிர் தான் முக்கியம். அதுபோல் ஜாதகத்துக்கு லக்னம் தான் முக்கியம். அதுபோல் இது பொது பலனை பார்க்கும்போது நம்ம ராசியை வச்சு சொல்கிறதுனால உங்கள் தனிப்பட்ட முறையில், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வந்து நல்ல இடத்துல இருந்தாருன்னா நிச்சயம் கண்டிப்பாக வேலை செய்வார். ஆனால் பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து மே மாதம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஜென்மத்தில் இருக்கிறாரு. அப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து சுமாராக தாங்க வேலை செய்யும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா தொழில் கொஞ்சம் மீடியமாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 11 மாத காலமாகவே இன்றைக்கி உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டப்பட்ட பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை. சம்பாதிக்கிறீங்க, ஆனால் வர்றது தெரியுமா தவிர ஆனால் அது எப்படி போகுதுன்றது தெரியாது. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, மாடு கறக்க போன குடிக்க கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ குரு வந்து இருக்கக்கூடிய இடம் ஒரு சமக்காரகன்னு வச்சுக்கலாம். அதாவது ஒரு மனிதனை வந்து தூக்கி விடவும் மாட்டார், ஒரு மனிதனை வந்து அழிக்கவும் மாட்டார். அந்த ஒரு ஸ்தானத்தில் தான் இப்போ குரு இருக்கிறதுனால மே மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு குருவுடைய பார்வை காலம் நல்லா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம்.
அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த 1ஆம் பாவகத்துக்கும் அதாவது 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதி இப்போ வந்து மேச ராசிக்கும் இன்றைக்கி விருச்சிக ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இப்போ அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். யார் கூட இருக்கிறாருன்னா சனி கூடவே சேர்க்கையில் இருக்கிறார், கும்பத்தில் இருக்கிறார். இப்போ சனி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாரு, தன்னோட சொந்த வீட்டில் சனி வந்து இப்போ ஆட்சியாக இருக்கிறாரு, ஜென்மச்சனியாக இருக்கிறாரு. இப்போ அவரு கூட போய் பார்க்கும்போது செவ்வாய் போய் இன்றைக்கி எப்படி இருக்கிறாரு, பகையாக உட்காந்துருக்கிறாரு. 11ஆம் இடம்ன்றது வந்து லாபஸ்தானம் தான். ஆனால் லாபஸ்தானமாக இருந்தாலும் சேர்க்கை யார் கூட சேர்ந்துருக்கிறாரு, சனி கூட சேர்ந்துருக்கிறாரு. அதுவும் 11ஆம் இடத்துல கும்பத்தில் பகையாக இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்ன்றதை நம்ம யாரை சொல்கிறோம், கோச்சாரத்தில் வந்து சகோதரன் சொல்கிறோம், அதுலேயும் இளைய சகோதரன் நம்ம சொல்கிறோம். அப்போ என்னாகும், கட்டன்றது தன் கூட பிறந்தவங்க, அதாவது ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளார தான் வீட்டுக்குள்ளார இருக்கிறவங்களுக்குள்ளார கண்டிப்பாக இந்த மாதம் சின்ன சின்ன மன வருத்தங்கள் மனஸ்தாபங்கள் வரத்துக்கு கண்டிப்பாக 90% வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தில் வீட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் அனுசரித்து போகிறது, அதாவது ஒரு சின்ன பிரச்சனைன்னு வரும்போது அது நீங்கள் பேசி தீர்த்துக்கிறது கண்டிப்பாக நல்லதை நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இந்த 2ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் அதாவது ரிஷப ராசிக்கும் இன்றைக்கி துலாம் ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான். இப்போ அந்த சுக்கிர பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான்றது 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. யார் கூட இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேல ராசியில் சூரியனோட புதனோட சேர்க்கையாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா கோச்சாரத்தில் மனைவின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ சுக்கிரன் 12ஆம் இடத்துல அதுவும் பார்த்தீங்கன்னா உச்சமாயிட்டார். அதாவது ஒரு உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தால் கூட நம்மளோட தரித்திரம் தீராதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் கண்டிப்பாக வந்து சுக்கிரன் உச்சனை தொட்டுட்டாருனாலும் சரி அல்லது உச்சனை பார்த்துட்டாலும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப கஷ்டகாலமாக இருக்கும். என்னென்ன கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தால் விவசாய நஷ்டம், சுயதொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் சுயதொழில் நஷ்டம், குடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் வச்சுருக்கிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக கொடுத்தது வராது, வாங்கினதை கட்ட முடியாது, வச்சது திருப்ப முடியாது. ஏன்னா சுக்கிரன் சொல்கிறது வந்து இப்போ உச்சனாக இருக்கிறதுனால உச்சத்தோடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப பண விஷயத்தில் கொஞ்சம் முடக்கடியாக இருக்கும் இந்த மாதம். அதே சமயத்திலேயே கணவனும் மனைவிக்குள்ளார கண்டிப்பாக மன வருத்தங்கள் வரும். சம்மதமில்லாத சண்டை, சம்மதமில்லாத குழப்பம், சம்மதமில்லாத பிரச்சனை, அதாவது எதுக்கு சண்டை வருதுன்னு சொல்ல முடியாது, அடிச்சிக்க மாட்டீங்க, வாய்ச்சண்டையே கண்டிப்பாக அதிகமாக வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுக்கிரன் வந்து உச்சமாக இருக்கிறது, அதுவும் 12ஆம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறது, 12 வந்து மறைவஸ்தானம் இல்லைங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளாரையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதம் கண்டிப்பாக நல்லதுன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த 2ஆம் பாவகத்துக்கும் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது 7ஆம் பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரனாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து 3ஆம் பாவகத்துக்கும் 6ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது புதன். இந்த புதனாகப்பட்டது வந்து பார்க்கும்போது இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா இன்றைக்கி வந்து கரெக்டாகன்றது மேசத்திலேயே இருக்கிறார். அப்போ மேசத்தில் வந்து பார்க்கும்போது புதன் இப்போ இருக்கிறார் அப்படின்னா நட்புல தான் இருக்கிறார், அதாவது குருவோட புதன் வந்து சேர்ந்துருக்கிறாரு. அப்போ குருவோட புதன் சேர்ந்துருக்கிறார் அப்படின்னா புதன் சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயக்கலைகள் 64ன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ஆயக்கலைகள் 64ம் கற்றவர் யார் அப்படின்னா புதன் பகவான் தானுங்க. அப்போ அந்த புதன் வந்து குருவோடு சேரும்போது என்ன பண்ணுவான்னா இப்போ உங்களுக்கு வந்து அதாவது உழைக்கணும், கஷ்டப்படணும், சம்பாதிக்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வண்டி வாங்கணும் அப்படின்ற ஆர்வம்ன்றது இப்போ ரொம்ப உங்களுக்கு அதிகமாக தூண்டுதல் கண்டிப்பாக கொடுக்கும். காரணம் என்னென்னா இப்போ குருவோட உங்களுக்கு புதன் சேர்க்கை வந்து சேரும்போது நிச்சயம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து மனதளவில் ரொம்பவும் நீங்கள் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த மாதத்தில் கொடுப்பார். ஏன்னா புதனுடைய வேலை என்னென்னா தூண்டுதல், அதாவது சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம எதிரிக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படி நினைக்கிறவர் வந்து புதன் பகவான். அப்போ அந்த புதன் பகவான் உங்களுக்கு 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வண்டி வாகனம், வீடு வாசல், இடம், பூமி, கண்டிப்பாக சொத்து இல்லை வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சரியில்லை அப்படின்னா நம்ம பழமொழி சொல்லுவாங்க, தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும் அப்படின்ற மாதிரி நமக்கு நம்ம சுய ஜாதகம் நமக்கு முதல்ல கை கொடுக்கணும். கொடுத்துருக்கிறாரா பாருங்கள்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5ஆம் பாவகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா 10ல் இருக்கிறாரு. 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலில் வந்து சூரியன் உட்காந்துருக்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தொழில் நல்லா இருக்கும்னா சூரியன் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது இப்போ 10 நவ கிரகங்கள் இருக்குது அப்படின்னா 9 கிரகங்களும் ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டார். ஒரு கிரகம் நமக்கு கொடுக்கும், ஒரு கிரகம் நமக்கு கெடுக்கும். அதுக்காக அந்த கிரகம் நமக்கு கெடுக்குன்னு சொன்னார், இப்போ இந்த கிரகம் கொடுக்குன்னு சொல்கிறார் அப்படின்னா எல்லா கிரகமும் இப்போ 5 விரல் இருக்குதுன்னா 5 விரல் ஒரே போல் இருக்கிறதில்ல. சரிங்களா? அப்போ உங்களுக்கு சூரியன் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதத்தில் தொழில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழிலில் நீங்கள் நம்ம முன்னே சொன்ன மாதிரி உழைக்கணும், சாதிக்கணும், சம்பாதிக்கணும், மேலே வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணும் இந்த மாதம். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அதுபோல் பார்த்திங்கன்னா 9ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ 9ஆம் பாவகம்னா இன்றைக்கி தனுசு ராசிக்கும் மேன ராசிக்கு அதிபதி குரு பகவான். அவர் இருக்க வேண்டிய இடம் எங்கே? இப்போ 1ஆம் இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அதாவதுன்றது மேச ராசியில் இருக்கிறாருன்னு சொன்னேன். அப்படி 1ஆம் இடத்துல இருக்கும்போது புதனோட சேர்க்க சேரும்போது, ஏன்னா உங்களுக்கு புதன் அதாவதுன்றது குரு கொஞ்சம் வலு இழந்திருந்தாலும் ஆனால் அந்த புதன் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவான். அதாவதுன்றது இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பாதையை நம்ம காட்டலாம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவார்னா கொஞ்சம், ஏன்னா புதன் வந்து எப்படின்னா அவர் வந்து நம்ம முன்னே சொன்ன ஷார்ப்பான மைண்டு. ஒரு கலை நம்ம கற்று வச்சுருக்கிற நமக்கே இவ்வளவு பார்த்திங்கன்னா கரெக்டான்றது வந்து ஆர்வம் ஒரு தூண்டுதல் இருக்கும்போது 64 கலை கற்றவர் யார்? புதன். அப்போ அவருக்கு எவ்வளோ மைண்டு ஷார்ப்பாக இருக்கும். அப்போ அவர் என்னென்ன செய்யலான்னு யோசிப்பார். இப்போ என்னுடைய காணொலி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உங்கள் மைண்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்நேரம் அவங்க வந்திருப்பாங்களா, இது செய்திருப்பாங்களா, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அப்போ ஏதாவது ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளார தோணும். அதுக்குண்டான வாய்ப்பு தான் உங்களுக்கு புதன் பகவான் குருவோட சேர்க்கை நன்மைன்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 10ஆம் பாவகத்துக்கும் அதாவது 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னா சனி. அதாவது மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் அதிபதி யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி. ஏன்னா இன்றைக்கி 10ஆம் இடம், 10ஆம் இடம்ன்றது வந்து தொழில் ஸ்தானம், ஜீவன் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவதுன்றது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் போது சனி தான் தொழில் காரகனே. தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி யாருன்னா சனி தான். அப்போ சனி வந்து 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா 100% இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கும்போது தொழில் ரீதியான ஒரு வாய்ப்பு. இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா சுய தொழில் கை கொடுக்கும். இப்போ ஒரு கூட்டு தொழில் கண்டிப்பாக கை கொடுக்காது. ஒருத்தருக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டால் கூட 10 ரூபா அவங்க கட்ட மாட்டாங்க, நீங்கள் தான் கட்டி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி 100% என்ன அப்படின்னா மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போனீங்க அப்படின்னா உபதிரின்ற பேர் கண்டிப்பாக வந்தே தீரும் இந்த மாதத்தில் உங்களுக்கு. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா சனி நம்ம என்ன சொன்னோன்னா இப்போ சனி வந்து தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதி. இப்போ சனியுடைய பார்வை எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் 3, 7 அதாவது 10ஆம் இடம், 3, 7, 10ஆம் இடம், இந்த 3 இடத்தையுமே எப்பயுமே சனி பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ வந்து கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சனி வந்து கெட்டவன், கெட்டதை மட்டும்தான் கொடுப்பான், நல்லதை கொடுக்க மாட்டான் அப்படின்றது நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க, சனி வந்து மேச ராசிக்கு கிட்டத்தட்ட இன்னும் 1.25 வருஷத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவான். ஏன்னா சனியுடைய பார்வை, இப்போ சனி வந்து இருக்கும் இடத்துக்கு 7.5 இருந்தாலும் சனி வந்து பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுப்பார். பொதுவாகவே சனி யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு பலன் கொடுப்பார். அப்போ இன்றைக்கி யார் பார்க்குறாரு? சனி 3ஆம் இடமாக வந்து மேச ராசி, 7ஆம் இடமா சிம்ம ராசி, 10ஆம் இடமா விருச்சிக ராசி பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ மேச ராசி 3ஆம் இடமா பார்த்துட்ருக்கிறாருங்களா? அப்போ சனி வந்து மேச ராசிக்கு நிச்சயம் ஒரு தொழில் முன்னேற்றத்தை கொடுத்துருவார். கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லை, இன்னும் 1.25 வருஷம் சனியுடைய பார்வை காலம் மேச ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துல போய் அதாவதுன்றது கேது உட்காரும்போது, ஏன்னா 6ஆம் இடம்ன்றது வந்து ரோகஸ்தானம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அவமானம் இது போல் பார்த்திங்கன்னா சில கிரகங்கள் உங்களுக்கு நல்லது கொடுத்தாலும் இப்போ கேது 6ஆம் இடத்துல, 6ஆம் இடம்ன்றது வந்து அதாவது கன்னி ராசியில் நட்புல தான் இருக்கிறாரு. ஆனால் நட்புல இருந்தால் கூட ஆனால் சின்ன சின்ன உடல் உபாதிகளும் கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வார்.
அதாவது ஜாதகருக்கு நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை, மனைவி நல்லா இருந்தால் கணவனுக்கு சரியில்லை, கணவன் நல்லா இருந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சரியில்லை, எல்லாரும் நல்லா இருந்தால் பிள்ளைங்களுக்கு சரியில்லை, ஏதாவது ஒரு ரூபத்தில் கை கால் குடைச்சல், உடம்பு வலி, உடல் கிரேக வலி, மருந்து மாத்திரை, இந்த மாதிரி சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுப்பாரு. ஆனால் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி 12ஆம் இடத்துல போய் ராகு மறைஞ்சிருக்கிறார் அப்படின்னா, இப்போ ராகை போல கொடுப்பார் இல்லை, கேதி போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ராகு கொடுக்குறவர் தான். ஆனால் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். பொதுவாகவே எந்த ஒரு கிரகமும் 12லுமே மறையக்கூடாது. ஏன்னா 12ஆம் இடத்துல மறையும் போது அதுக்கு மறைவு ஸ்தானம்னு எடுத்துக்கலாம், நீச்சம்னு எடுத்துக்கலாம். 12 கூடையவன் பார்த்திங்கன்னா கட்டன்றது நமக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டார். அப்படி பார்த்திங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷன்றது இன்னும் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ராகு பகவானுடைய பார்வை. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னும் 1.25 வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுவுடைய ஒரு பலம் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி தான். சரிங்களா? இருந்தாலும் அதாவது மேச ராசிக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறதில்ல ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் எதையுமே நம்ம ஸ்பேஸ் பண்ணணும். அதாவது நம்மளால் முடியும், நம்மளால் பண்ண முடியும், சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் உதயமானாலே நீங்கள் சாதித்த மாதிரி தான். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். சரிங்களா? இது போக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.